இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியான சமைக்க வேண்டியதும் நண்டு தாங்க. ரொம்ப க்ளீனிங் வேலை இல்லாததும் வந்து நண்டு தான். ஆனால் நம்மள நிறைய பேருக்கு வந்து நண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறது வந்து தெரியாது. வாங்க நண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நண்டில் உள்ள லப்பர் பேண்டை எடுத்துக்கோங்க. இந்த காலோட கொடுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, நண்டோட கொடுக்கு, அதாவது அந்த காலெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு, இது வந்து நம்ம இந்த எல்லோ கலரில் இருக்குல்ல, அது வந்து நண்டோட செனை. அதை வேணும்னா நீங்கள் குழம்புல சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டாம்னா அதை அப்படியே எடுத்து ட்ராஷில் போட்டுருக்கேங்க. அப்புறம் அந்த வெள்ளை கலரில் ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா, அதையும் எடுத்துக்கோங்க. நண்டோட அந்த குடல் பகுதி இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா, இது வந்து நான் சொன்னேன்ல நண்டோட செனை, வேணும்னா நம்ம குழம்புல போட்டுக்கலாம், இல்லைன்னா நமக்கு வேணான்னா நம்ம குப்பையில் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து சாப்பிடுவோம், அதனால் வந்து நான் குழம்புல போட்டிருக்கேன். இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதையும் எடுத்து கிள்ளிட்டு அப்படியே வந்து குட்டி குட்டி அந்த காலெல்லாம் உடச்சி எடுத்து போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா அப்படியே கூட நம்ம போட்டுட்டு செய்யலாங்க. நான் 2 மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னு காமிச்சிருக்கேன். அப்புறம் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிங்க. இன்னொரு மெத்தட் எப்படின்னா, நீங்கள் சிஸ்ஸரை வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஓடை நல்லா உடச்சிட்டு, அதே மாதிரி அந்த குடல் அந்த வெள்ளையான ஒரு பார்ட் இருக்குல்லையே, அதெல்லாம் நல்லா வந்து கையால் கிள்ளி எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் சிஸ்ஸரால் ஈஸியாக கட் பண்ணி போட்டுடலாங்க. இது இன்னொரு மெத்தட். எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் செய்யுங்க. மீதம் உள்ள எல்லா நண்டையும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு, நண்டை க்ளீன் பண்ண உடனே வந்து நம்ம சமைச்சிடணும். ரொம்ப நேரம் வச்சுட்டு சமைக்கக்கூடாதுங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.